ஆனால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு பல் அடுக்கு கட்டுமான மல்டி லெவல் பார்க்கிங் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படுவதாக அறநிலையத்துறை இன்று அறிவித்திருக்கிறது. நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரையின் போது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குன்னூரில் 500 பேர் மட்டுமே வந்து செல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு அங்கு மல்டி லெவல் பார்க்கிங், அதாவது பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் எதற்கு என்ற கேள்வியை எழுப்பினார். ஆனால் அதற்கு பதிலளித்த முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த துறைமுகம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் PK சேகர் பாபு, குன்னூரில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வந்து செல்வதால் அங்கு மல்டி லெவல் பார்க்கிங் தேவை என்பதன் அடிப்படையில் தான் 15 கோடி ரூபாய் அளவில் கட்டுமான பணிகள் அங்கு தொடங்க இருக்கின்றன என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் இப்போது அந்த கட்டுமான பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத சூழ்நிலையிலும் முதல் கட்ட பணிகள் தொடங்கப்படாத நிலையிலும் அதனை ரத்து செய்து இன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மருதமலை கோயிலுக்கான உபரி நிதியில் இருந்து இந்த 15 கோடி ரூபாய் மதிப்பீடில் மல்டி லெவல் பார்க்கிங் கட்டுமான பணிகள் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இப்போது நேற்று பேரவையில் விவாதம் நடைபெற்ற சூழ்நிலையில் இன்று அந்த மல்டி லெவல் பார்க்கிங்கை அந்த குன்னூரில் உள்ள அந்த விநாயகர் கோயிலுக்கு தேவையில்லை என்றும் அங்கு ஆண்டுக்கு 500 பேர் மட்டுமே வந்து செல்கிறார்கள் என்றும் இதனால் இந்த திருக்கோயிலுக்கு மருதமலை திருக்கோயில் உபரிநிதியிலிருந்து வட்டியுடன் கூடிய கடனை பெற்று இந்த வாகன நிறுத்துமிடம் அமைக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று தெரிவித்து இந்த கட்டுமான பணிகளுக்கான ஆணையை ரத்து செய்து அறநிலையத்துறை இன்று உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று பேரவையில் விவாதம், இன்று கட்டுமான பணிகள் நிறுத்தம் என்பதால் அறநிலையத்துறையில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி.